விஷ்ணு விஷால் நடித்த கட்டா குஸ்தி 2 இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஒரு நல்ல நம்பரே வந்திருக்கு. எவ்வளோங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 படங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம், அந்த படத்துக்குமே ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சூப்பராக போய்கிட்டு இருக்க படங்கள் அப்படின்னா நூறுசாமி, மா இன்டி பங்காரம், இந்த வாரம் அக்ஷய்குமார் அவர்களோட வெல்கம் டு த ஜங்கல், இன்னும் சில படங்கள். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நேற்று வீடியோ நம்ம போடலை, அதுக்கு முன்னாடி நாள் போட்ட வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம். ரொம்ப சில பேர் மட்டும்தான் சரியான கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் மாஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரே இஷ்க் மீன் அந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அந்த ஹீரோயின் ஏதோ மேங்கோ ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸ்லையோ ஒயினை ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அகமது ஆர் கார்த்திக், ராஜா எஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் ஜமுனா ராணி அப்படிங்கிறவங்க, தனபாலசிங்கம், வசீகரன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. அப்சஷன் நேற்று 34வது நாள் இந்தியாவில் 31 லட்சம், டோட்டலாக 108 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு $374 மில்லியன், $1 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட். டாய் ஸ்டோரி 5 நேற்று 13வது நாள் இந்தியாவில் 18 லட்சம், 12 கோடியே 90 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் வேர்ல்டு வைடு ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு, $610 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 72 லட்சம், 9 கோடியே 54 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு, $74 மில்லியன். இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, $170 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் மோசமான கலெக்ஷன் தான் இதுவரை எடுத்திருக்கு. இந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய நம்பர் எடுக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் மே வாபஸ் ஆகுங்க அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் நேற்று டே 20 இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 77 லட்சம், 61 கோடி இந்தியாவிலையும் 77 கோடியே 74 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் காக்டெயில் 2 நேற்று 13வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 78 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 11 லட்சம் நேற்று 13வது நாள், டோட்டலாக 105 கோடியே 86 லட்சம் இந்தியாவிலையும் 133 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, 150 கோடி பட்ஜெட். கபத் குந்த் அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் இந்தியாவில் 28 லட்சம், 7 கோடியே 3 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு, 5 கோடி பட்ஜெட். கேரியான் ஜாட் ஆஃப் 4 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 5 லட்சம், 14 கோடிக்கு மேலே இந்தியாவிலையும் 25 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே வந்திருக்கு, 20 கோடி பட்ஜெட். அப்புறம் வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு அக்ஷய்குமார் அவர்களோட படம் பெரிய வசூல் எடுத்திருக்கு. நேற்று 6வது நாள் இந்தியாவில் 7 கோடியே 39 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 88 லட்சம், 105 கோடியே 64 லட்சம் இந்தியாவிலையும் 131 கோடியே 28 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, 120 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய வெற்றி படமாக அமையப்போகுது. பெத்தி நேற்று 28வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம், 233 கோடியே 92 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும் 357 கோடியே 46 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, 350 கோடி பட்ஜெட். பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் கேரளாவில் 52 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம், 15 கோடியே 25 லட்சம் கேரளாலையும் 30 கோடியே 23 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சமந்தா நடித்த மா இன்டி பங்காரம் நேற்று 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 22 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 75 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 48 கோடியே 71 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த பெல்ட் எல்லாம் சேர்த்து 17 கோடியே 3 லட்சம், ஓவர்சீஸில் 22 கோடியே 52 லட்சம், உலகம் முழுக்க 88 கோடியே 26 லட்சம், 100 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு வசூல் வருதுன்னு. 25 கோடி பட்ஜெட். சசி அவர்களுடைய இயக்கத்தில் நூறுசாமி, விஜய் ஆண்டனி, சுவாசிகா நடித்த இந்த படம் நேற்று 13வது நாள் தமிழ்நாட்டில் 33 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 12 கோடியே 5 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 16 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, 12 கோடி பட்ஜெட். ஒரு நல்ல வசூல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் வரப்போகிற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அங்கீகாரம் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் 5 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 47 லட்சம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் 51 லட்சம், 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அந்த ரன் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் வெறும் 1,30,000, டோட்டலாக 10,50,000 இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த 6 நாளில் 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக. அப்புறம் ஆர்டீன் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் 3 லட்சமும், இந்த 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் 34 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட அப்ராக்சிமேட் பட்ஜெட் 4 கோடி. அப்புறம் அனந்தன் காடு இந்த படம் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 10 லட்சம், கேரளாவில் 11 லட்சம், டோட்டலாக 23 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இதுவரையும் தமிழ்நாட்டில் 1 கோடியே 58 லட்சமும், கேரளாவில் 1 கோடியே 96 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 47 லட்சம், கிட்டத்தட்ட 55 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாக்ஸ் ஆஃபீஸ் பாமாக தான் அமைஞ்சிருக்கு.
அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவர்களோட கான் சிட்டி நேற்று 6வது நாள் ஒரு நல்ல ஹோல்டு இருக்குது இந்த படத்துக்கு. தமிழ்நாட்டில் 54 லட்சம், இந்தியாவில் 59 லட்சம், 4 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 5 கோடியே 32 லட்சம் இந்தியாவிலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் வச்சு பார்க்கும்போது கான் சிட்டி மட்டும்தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த படமுமே இன்னும் நல்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. இது ஒரு ஆவரேஜ் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப அல்ட்ரா டிசாஸ்டர் கலெக்ஷன் தான். முக்கியமாக அனந்தன் கார்டெலாம் பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார்ஸு. ஸோ படத்தோட மேக்கிங் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே ப்ராமிசிங்காக இருக்குது. ஆனால் படத்துக்கு ஓப்பனிங்கும் வரல. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் கூட இந்த படம் பிக்கப் ஆகலை. ஒரு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஹார்டினுக்கு ஒரு நல்ல டாக் இருக்குது. இந்த படமுமே வசூல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்தரன் அப்படிங்கிற படம் பிரஜன் பிக் பாஸ்க்கு அப்புறம் இவர் தன்னை ஒரு பெரிய ஹாலிவுட் லெவலில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தெரில அது எந்த படம் தெரில. ஆனால் இந்த படமாக இருந்தது அப்படின்னா இந்த படம் அந்த வசூல் எடுக்கலை. அப்புறம் அங்கீகாரம், இந்த படத்துக்குமே ஒரு நல்ல டாக் இருந்தது. இந்த படத்துக்குமே ஒரு நல்ல ப்ரொமோஷன் இருந்தது. நீங்கள் சென்னையில் எங்கேயாவது ஏதாவது ரோடு சைடில் போனீங்கன்னா இந்த படத்தோட போஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதமாக நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு முன்னாடிலேருந்தே பெரிய ப்ரொமோஷன் இருந்தது. கடைசி நேரத்தில் ஏதோ ப்ரொமோஷன் கம்மியான மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதே ஆக்சுவலாக நிறைய பேர் இப்படி ஒரு படம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆச்சாங்கிறது நிறைய பேர் தெரியுமானா அது தெரில. ஸோ அப்படி கடைசி நேரத்தில் ஏதோ சொதப்புன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த படமுமே நல்லா இருக்குன்னு ஒரு டாக் வந்து கூட பெரிய அளவில் வசூலில் வாரி குவிக்கல. ரொம்ப சுமாரான வசூல், 51 லட்சம்லாம் ரொம்ப ரொம்ப சுமார். ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த படங்கள்லாம் பெருசாக எதாவது பிக்கப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நாளைக்கு கட்டா குஸ்தி 2 வருது. இது இல்லாமல் ஹிந்தி படங்கள், இங்கிலீஷ் படங்கள்லாம் நிறையா வருது. ஒரு படம் டார்க்குன்னு ஒரு படம் வருது. அந்த படம் கூட நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்க படங்கள்லாம் தாக்கு முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போவே இந்த படங்கள்லாம் ரன் ஆகலை. ஸோ நாளைக்கு நிறையா புது ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இந்த படங்கள்லாம் தாக்கு பிடிக்கும்னு தெரில. இதில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க போன வாரம் ரிலீஸ் ஆன படத்தில்? அதில் எந்த படம் உண்மையிலே நல்ல படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படத்தில் தெலுங்குலேருந்து ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் நாகபந்தம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 100 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த படம் இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்கில் 1 கோடியே 53 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், இந்தியாவில் 1 கோடியே 79 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து ஆகணும். அப்போ தான் பெரிய கலெக்ஷன். ஆல்ஃபான்னு ஒரு ஹிந்தி படம், ஆலியா பட், அனில் கபூர், அப்புறம் பாபி டியோல் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் 2 கோடியே 77 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. பாப்பா இந்த படமே ஒரு டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங் வரப்போகுதான்னு. கட்டா குஸ்தி 2 அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 76 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சம், ஓவர்சீஸில் 19 லட்சம். டோட்டலாக உலகம் முழுக்க இந்த படம் 1 கோடியே 6 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக கட்டா குஸ்தி 1ஓட டே 1 கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 90 லட்சத்துலேருந்து 1 கோடிக்குள்ளே தான். ஸோ இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வரையும். ஸோ ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனல் ப்ரைஸ் எல்லாம் முடியும். டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இன்றைக்கான ஆனிவர்சரி மூவியில் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சுது. இந்தியாவிலே இந்த படம் 121 கோடி கிட்ட வசூல் பண்ணுது. யூஎஸ்ஏல $339 மில்லியன், சைனாவில் ஒரு $41 மில்லியன், உலகம் முழுக்க $869 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $180 மில்லியன். ஸோ ஒரு பெரிய வசூல் வாரிக்கு வச்சது, ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரெட்டுன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் பாஸ் பேபி அப்படிங்கிற ஒரு படத்தோட வசூலை கேட்டிருந்தாரு. 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் $125 மில்லியன், இந்தியாவில் மட்டும் 15 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல $175 மில்லியன், வேர்ல்டு வைடு $528 மில்லியன். $528 மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியாக இந்த படம் வெற்றி. இதுக்கு அடுத்ததாக செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு ஆவரேஜான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. இப்போ தேர்ட் பார்ட்டி இந்த வருஷம் வரப்போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. ஆனால் இதுவரையும் ரிலீஸ் ஆகலை. ஸோ பார்ப்போம் பாஸ் பேபி 3 எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இந்த பாஸ் பேபி அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் பார்ட் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.